போன வீடியோல குப்த பேரரசர்கள் எப்படி இந்தியால ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பின்னால வந்த சமுத்திரகுப்தர் அப்படின்ற ஒரு குப்த பேரரசர் இந்தியன் நெப்போலியன் அப்படின்ற பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்தியால இருந்த கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அரசர்களை வீழ்த்தி வட இந்தியா முழுக்க இருக்கிற ராஜ்யங்கள் மட்டும் இல்லாம தென்கிழக்கு கடற்கரையோரம் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் வரைக்கும் எப்படி அவங்க குப்த பேரரசை விரிவடைய செஞ்சார் அப்படின்றத பத்தியும் பார்த்திருந்தோம். அதன் பிறகு சமுத்திரகுப்தரோட பையனான 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கிற பகுதிகள் எல்லாமும் கைப்பற்றி இன்னமுமே ஒரு பெரிய சாம்ராஜ்யமா குப்த பேரரசை எப்படி மாத்துறாங்க அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். அது போக குப்த பேரரசர்கள் போர் திறனுக்கு மட்டும் பேர் போனவங்களா இல்லாம கலை, அறிவியல், இலக்கியம் இது மாதிரியான விஷயங்கள்லயும் அதிகமா நாட்டம் செலுத்தி குப்த பேரரசர்களின் காலத்தை இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்றத பத்தியும் போன வீடியோல பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோட லிங்கை கீழே கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இந்த வீடியோல சந்திரகுப்தருக்கு அப்புறம் யாரெல்லாம் அந்த குப்த பேரரசர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத பத்தியும் போன வீடியோல ஒண்ணு சொல்லியிருந்தேன். குப்த பேரரசர்கள் ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு வந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூனர்கள் அப்படின்ற ஒரு ராஜ்யத்தோட படையெடுப்பு அப்படின்னு. அந்த படையெடுப்பு குப்தர்கள் சமாளிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் குப்தர்கள் எப்படி வீழ்ச்சியை சந்திச்சாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் மோகன். இரண்டாம் சந்திரகுப்தர் 415 ஏடியில ஆட்சி விட்டு இறங்கி தன்னோட பையனான குமாரகுப்தருக்கு ஆட்சியை ஒப்படைக்கிறாரு. குமாரகுப்தர் 415 ஆட்சிக்கு வந்த அப்புறம் போர் திறன்ல ரொம்பவே கை தேர்ந்திருக்காரு. நிறைய ராஜ்யங்கள் இன்னும் போர் புரிஞ்சு சுத்தி அவங்களுக்கு அந்த ராஜ்யத்துக்கு அச்சுறுத்தலா இருந்த எல்லா ராஜ்யத்தையும் கட்டுப்படுத்தி குப்த பேரரசுன்ற பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா இந்த கலை, அறிவியல் எல்லாமும் நல்லாவே நாட்டம் செலுத்துறாரு. இந்த குமாரகுப்தர் தான் பாத்தீங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை அந்த காலத்திலே கட்டியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய கல்வி சாலையா அந்த காலத்திலே திகழ்ந்திருக்கு. அந்த நலந்தா யூனிவர்சிட்டியை 2016 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னத்துல ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த நலந்தா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே புதுசா ஒரு நலந்தா யூனிவர்சிட்டியை கட்டி இந்த ஜூன் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி திறந்து வச்சாரு. இந்த குமாரகுப்தர் காலத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்விக்கு, அறிவியலுக்கு, கலைகளுக்கு எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. குமாரகுப்தரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 415 இருந்து 455 ஏடியோட முடியுது. 455 ஏடியில குமாரகுப்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு தன்னோட மகனான ஸ்கந்தகுப்தர் ஆட்சிக்கு கொண்டு வராரு. இந்த 455 ஏடியில குமாரகுப்தர் ஆட்சியில இருந்து போயிட்டு ஸ்கந்தகுப்தர் அந்த காலத்துல அந்த குப்த பேரரசுக்கு நிறையவே அச்சுறுத்தல் இருந்திருக்கு அந்த ராஜ்யத்தை சுத்தி. அதுல ஒரு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நர்மதா ஆறு ஓடுற அந்த ஆறுகள் ஓரத்துல, அந்த கரைகள் ஓரத்துல புஷ்யமித்திரர்கள் அப்படின்ற ஒரு சின்ன ராஜ்யம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னா குப்த பேரரசர்கள் மேல போர் தொடுத்து வராங்க. அந்த காலகட்டத்துல ஸ்கந்தகுப்தர் தான் ஆட்சியாளரா இருக்காரு. அவரு போயிட்டு இந்த புஷ்யமித்திரர்களை வெற்றிகரமா போர் புரிஞ்சு தோக்கடிச்சிடுறாரு. இந்த புஷ்யமித்திரர்களை தோக்கடிச்சு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா குப்த பேரரசுக்கு இன்னொரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மத்திய ஏசியாவை ஒரு தன்னோட ராஜ்யமா கொண்டு கிடாரிகள் அப்படின்ற ஒரு ராஜ்யம் ஆண்டுகிட்டு வந்தாங்க. அவங்கள வெள்ளை ஊனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ்யத்தை சேர்ந்த தோராமணன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன்னன் பாத்தீங்கன்னா இந்த குப்த பேரரசை நோக்கி போர் புரிஞ்சு வராரு. இந்த போரை கேள்விப்பட்ட இந்த ஸ்கந்தகுப்தர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படையை திரட்டிட்டு மேற்கு இந்திய எல்லைக்கு பாத்தீங்கன்னா போர் தொடுத்து போறாரு. அந்த போர் ரொம்பவே கடுமையானதா நடக்குது. அந்த வெள்ளை ஊனர்கள் பாத்தீங்கன்னா சலச்சவங்க கிடையாது. என்னதான் குப்த பேரரசோட அவங்க அந்த நிலப்பரப்புல ரொம்ப கம்மியான ஆட்சி இருந்தாலும் அவங்களும் ஒரு மிகப்பெரிய திரட்டிட்டு இந்த குப்தர்களோட சண்டை போடுறாங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் இந்த தோராமணனை தோக்கடிச்சு அந்த வெள்ளை ஊனர்கள் விரட்டி அடிக்கிறாரு அந்த ராஜ்ய எல்லைகள் இருந்து. ஆனாலுமே பாத்தீங்கன்னா இந்த போரின் வீழ்ச்சி இந்த போர்ல என்னதான் ஜெயிச்சாலும் குப்த பேரரசுக்கு இந்த போர் ரொம்பவே ஒரு கவலைக்கிடமான நிலைமை கொடுத்துருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்த பேரரசுல இருந்த கஜானால இருந்த மொத்த செல்வமே பாத்தீங்கன்னா இந்த போர்னால வத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குப்தர்கள் அந்த காலத்துல ஐரோப்பியா கூடயும் ரோம் கூடயும் சென்ட்ரல் ஏசியா கூட பாத்தீங்கன்னா ஒரு பலமான வணிகத்தை வச்சிருந்தாங்க. இங்க நம்மளோட இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா யானை தந்தம், மிளகு, தங்கம் இது போன்ற நிறைய விஷயங்களை இந்தியால இருந்து அந்த நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளை ஊனர்களோட போர் தொடுப்புனால அந்த வணிகங்களாமும் கடுமையா பாதிக்கப்பட்டு இதுக்கப்புறம் வணிகமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை உருவாயிருச்சு.
ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கஜானா வந்து இந்த போர்னால ரொம்பவே வத்திருச்சு. இந்த வணிகம் இல்லாம ஸ்டாப் ஆயிட்டதுனால குப்த பேரரசுகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வறுமையான நிலைமையை நோக்கி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த தோராமணன், இந்த வெள்ளையுணர் அந்த மன்னனோட தோராமணனோட பையனான மிகிரகுலன் அப்படின்றவர் மறுபடியும் வந்து குப்த பேரரசு மேல போர் தொடுத்து வராரு. அப்படி போர் தொடுத்து வரவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு இந்தியாவில் இருக்கிற மிக பெரும்பாலான பகுதிகளை வந்து கைப்பற்றி தன்னோட ஆட்சிக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து 467 ஏடியில வந்து பாத்தீங்கன்னா இறந்தும் போயிடுறாரு. இந்த 467 ஏடியில ஸ்கந்தகுப்தர் இறந்து போன அப்புறம் 467 இருந்து 550 வரைக்கும் சின்ன சின்ன ராஜாக்கள் வந்து குப்த பேரரசை வந்து தன்னோட ராஜ்யங்களா கொண்டு ஆண்டு வந்திருக்காங்க. அதுல யார் யாரெல்லாம் குறிப்பிடத்தக்க வகையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா புருகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர், புத்தகுப்தர், 3ஆம் குமாரகுப்தர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்றவங்க வந்து 467 இருந்து 550 வரைக்கும் சின்ன சின்ன காலத்துக்கு வந்து குப்த பேரரசு வந்து ராஜ்யம் வந்து ஆண்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல ஸ்கந்தகுப்தர் இறந்த அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குப்த பேரரசோட கஜானா காலி ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இதனால குப்த பேரரசு கட்டுப்பாட்டுல இருந்த இந்தியாவில இருந்த பெரும்பாலான ராஜ்யங்கள் வந்து தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து இந்த சின்ன சின்ன ராஜாக்கள்னால கட்டுப்படுத்த முடியல. இதுதான் வந்து இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல 6ஆம் நூற்றாண்டோட மிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளமும் ஒண்ணு வந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த குப்த பேரரசு வந்து வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குப்த பேரரசு வந்து ஒரு 400 இருந்து 450 வருஷம் பாத்தீங்கன்னா இந்தியாவில ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சி புரிஞ்ச காலகட்டத்துல வெறும் போர் திறன் மட்டும் இல்லாம கலை, அறிவியல், இலக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த குப்தர்கள் காலகட்டத்துல சீனால இருந்த ஒரு பாசியன் அப்படின்ற ஒரு புலவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. இவர் எழுதின குறிப்புல இந்த குப்தர்களின் காலகட்டத்துல இந்திய மக்கள் அனைவருமே வந்து அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப செழிப்பா வாழ்ந்திருக்காங்க. இந்த பொன் பொருள் எதுக்குமே வந்து ஒரு குறையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்த விஷயத்தினாலையும் இந்த மாதிரி கலை, அறிவியல், அந்த இலக்கியங்கள் எல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆனதுனாலையும் தான் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்களின் அந்த காலகட்டத்தை வந்து இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குப்தர்களின் காலம் 550 முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் இந்தியா வந்து ஒரு பெரிய ராஜ்யம் யாருமே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆளல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ராஜாக்கள் வந்து ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா வந்து மாகாணமா பிரிச்சு சின்ன சின்ன ராஜ்யங்களா தான் ஆள ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் ஒண்ணு ஆண்டிருக்கு. அது என்ன ராஜ்யம், அவங்க யாரு, எப்படி உருவானாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் மோகன்.